சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரை அருள்மிகு ஸ்ரீ சுகந்த குஜலாம்பிகை உடனுரை தளிகேஸ்வரநாதர் ஆலயம். தஞ்சாவூர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கும். தஞ்சாவூர் கும்பகோணம் திருவையார் சாலையில் பெரியகிரார பஸ் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு கிழக்கே சென்றால் இவ்வாலயத்தை அடையலாம். பெரிய கோவில். திருப்பணி நடந்து ஏதோ காரணத்தால் சில காரணங்களால் திருப்பணி முடியாமல் நின்று விட்டதாக அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஐயா சொன்னார். தற்போது நின்று இருக்கு அப்படின்னு. வாசலில் மிகப்பெரிய குளம், நீர் இல்லை. பழமையான ஆலயம். மக்கள் வருவது குறைவுன்னு தான் சொல்கிறாங்க அங்கே இருந்தவங்க. சுவாமி தளிகேஸ்வரர். ஒரு சிவகங்கை பூங்காவில் கூட ஒரு வைப்புத்தலம் இருக்குது. அவர் பெயர் தளிக்குலநாதர். தளிகேஸ்வரர். அம்பாள் குஜலாம்பிகை. இந்த கோவிலை பற்றி எந்த வரலாறும் எனக்கு கிடைக்கல. 2-3 பேர்கிட்ட கேட்டேன், யாரும் சரியான வரலாறு சொல்லலை. ஆனால் ஆலய தோற்றம் ரொம்ப பழமையாக இருக்குது. மிகப்பெரிய கோயிலுக்கு போய் மணிக்கணக்கில் நிற்பதற்கு பதில் இந்த மாதிரி ஆலயங்களில் போய் தரிசனம் செய்தால் அம்பாளை பாருங்கள். அது அப்படியே சுற்றி இந்த எண்கோண வடிவத்தில் சுவாமி அம்பாளை ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணலாம். அப்படியே மேலே சுற்றி அதுதான் எடுத்தேன் படம். யாரும் இல்லை, மூலஸ்தானம்லாம் எடுத்தேன். இவங்க தான் கோவிலை கட்டினாங்களா என்னன்னு தெரில. இந்த நந்தியோட திருமேனியை பார்த்திங்களா, நல்லா பருத்து இருக்குது. நல்ல பெரிய நந்தி. சுவாமி சிறியவராக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு மேலே நந்தி இருக்காங்க. ரொம்ப நல்ல அருமையாக இருந்தார் இந்த நந்திகேஸ்வரர். இங்கே பிரதோஷம் நடக்கும்னு சொன்னாங்க. பாருங்கள், தெற்கு வாசல். அதற்கு எதிர்த்தாப்புல ஏதோ ஒரு கட்டடம் இருக்குது. அந்த தெற்கு வாசல்லேருந்து பார்த்தா நல்லா வெண்ணாற்றங்கரை தெரியுது. எதிர்த்தாப்புல ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் ஏதோ ஒரு இவர் சித்தரோட படம்னு சொன்னாங்க. அங்கே ஏதோ இந்த மண்டபம் எவ்வளோ ஒரு சிற்பம் அழகாக இருக்குது. வெயில் நிறைய எடுக்க முடியல. ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம்.